சங்கீதம் 1ஆம் சங்கீதம் அதனுடைய முதல் 2ஆம் வசனமும் 3ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலியின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று. யார் செஞ்சா வாய்க்குமா அப்படின்னா, கர்த்தருடைய வேதத்தில் யார் ஒருவன் இரவும் பகலும் தியானமா இருக்கிறானோ, பிரியமா இருக்கிறானோ, அவன் செஞ்சா வாய்க்குமா. நிறைய நேரத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. அதனால கர்த்தர் செய்கிற பல காரியங்களை ஆசீர்வதிக்கிறது இல்லை, வாய்க்கப்படுகிறது இல்லை. ஆனா எப்பொழுது ஒரு மனிதன் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருப்பானோ, அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவான். அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்துல தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பது போல அவங்க வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க, செழிப்பா இருக்க, எத்தனை உழைத்தாலும் எத்தனை முயற்சி பண்ணினாலும் அந்த எல்லா முயற்சிகளை விடவும், எல்லா திறமைகளை விடவும், எல்லா விதமான செல்வாக்கை விடவும் உங்க வாழ்க்கையில் இருக்க வேண்டிய முதல் முக்கியமான காரியம் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க வாழும்போது நீங்க செய்வதெல்லாம் கர்த்தர் என்ன செய்வாரு? வாய்க்க பண்ணுவார். ஆதியாகம புஸ்தகத்துல நீங்க வாசிக்கும் போது 24ஆம் அதிகாரம் 63வது வசனத்தை வாசிக்கும் போது, ஈசாக்கு என்கிற மனிதன் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து சாயங்கால நேரங்களில் தியானம் பண்ணினான் என்று பார்க்கிறோம். 26ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 12ஆம் வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்துல 100 மடங்கான பலனை பெற்றுக்கொண்டான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஈசாக்கை போல நீங்களும் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆண்டவராகிய தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல உங்களுக்கு தேசத்தில் ஆசீர்வதித்து உயர்த்தி வைப்பார். ஆண்டவர் அப்படிப்பட்ட பாக்கியத்தை கிருபை தந்து ஆசீர்வதிப்பாராக. வந்திருக்கிற உங்களையும் அது போல ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் நம்ம ஜெபம் ஒரு நிமிஷம் எழுப்பி நின்று பிள்ளைகளை வாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணி உட்கார்ந்து எல்லாம் நம்ம எல்லாம் எழுப்பி நின்று நம்முடைய வளர்கிற உயர்த்தி பிள்ளைகளை அப்படி ஆசீர்வதிக்கிறது. ஈசாக்கு உண்டான அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளில் தருவாராக. எங்கள் அதிகமாக நேசிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் கூட திருமண பதத்தில் இணைக்கப்படுகிற எங்கள் பிள்ளைகளையும் நம்முடைய திருக்கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்ல தேவனுடைய ஆசீர்வாதம், இம்மைக்குரிய மறுமைக்குரிய சகல ஆசீர்வாதங்களை தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னீரே, ஈசாக்கு செய்ததை வாய்க்க பண்ணுவீரே, அதுபோல உங்களுடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணி இவர்கள் வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவில்லாதபடி இன்று போல என்னால் இவர்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இவர்கள் மேல இருக்கும்படி நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். அப்படி நீர் ஆசீர்வதிக்கிற நல்ல தயவுகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பின்னாடி இருக்கிறவங்களும் கொஞ்சம் பேசுகிறீங்க. ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் நீங்கள் காட்டில் பேசுகிறீங்க, வீட்டில் பேசுகிறீங்க, ரோட்டில் பேசுகிறீங்க, எல்லா இடத்துலையுமே பேசுகிறீங்க. இந்த ஒரு அரை மணி நேரம் மட்டும் கொஞ்சம் பேசாமல் இருந்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஆராதனை ரொம்ப சுலபமாக சீக்கிரமாக முடிச்சுக்கணும். கர்த்தர் நல்லவர். ஒரே ஒரு சின்ன வேத வசனத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆவது வசனத்துடைய கடைசி பகுதி சொல்லுது, பூமியின் மேல் வரும் சகல பிராணிகளையும் நீங்கள் ஆளும் கடவர்கள் அப்படின்னு ஆண்டவர் ஆதாம் ஏவாளை, அதாவது முதல் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்த ஆசீர்வாதம் என்னன்னா, நீங்கள் ஆழ கடவர்கள். கவனிங்க, நீங்கள் வாழ கடவர்கள் அப்படி அல்ல, நீங்கள் சத்தமா சொல்லுங்களேன், நீங்கள் ஆழ கடவர்கள். அப்போ கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஒரு குடும்பத்தை உண்டாக்கிட்டு அவர்களை வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பல, அவர்கள் ஆள வேண்டும் என்று விரும்பினார். அப்படின்னா உண்மையாகவே மேசருக்கு ஸ்ரீனா இல்லாட்டி இந்த ஃபங்க்ஷன்ல வந்திருக்கிற ஃபேமிலி எல்லாருமே நீங்க வாழணும்னு தான் விரும்புறீங்களே தவிர ஆளணும்னு விரும்பல. ஆனால் வேதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி தந்த விஷயம்,
நீங்கள் வாழ வேண்டும்னு சொல்லல, நீங்க நல்லா ஆளணும்னு. ஆளணும்னா யார் தான் ஆள முடியும்? ராஜா. யார் தான் ஆளுகை செய்யணும்னா